இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஜூலை 13ஆம் தேதி 1917வது வருடம் கோவாடா ஏரியாவில் 5000 பேர் திரண்டனர். 10 வயது சிறுமி லூசியா ஜெபமாலையை வழி நடத்துகிறார். மக்கள் கூட்டம் பதில் ஜெபம் சொல்லியது. நண்பகலில் அவள் எழுந்து கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்து, குடைகளை மூடு, குடைகளை மூடு, எங்கள் அன்னை இறங்கி வருகிறாள் என்றாள். பின்னர் வழக்கமான முறையில் அன்னையின் காட்சி தொடங்கியது. மின்னல் வந்தது. அன்னை தன் உடலோடு ஹோம்ஓக் மரத்தின் மேல் வந்து நின்றார். கிளைகள் சரிந்து காணப்பட்டன. லூசியா அன்னையிடம், உங்கள் அருள் எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அன்னை, அடுத்த மாதம் 13ஆம் தேதி நீங்கள் இங்கு வந்து உலகில் அமைதியை பெறவும் போரின் முடிவை பெறவும் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி தியானிப்பதை நான் விரும்புகிறேன் என்றார். லூசியா, நீங்கள் யார் என்பதை எங்களுக்கு சொல்லவும் உங்கள் அருள் எங்களுக்கு தோன்றுவதாக அனைவரும் நம்பும் வகையில் ஒரு அதிசயத்தை செய்யவும் நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் என்றாள். அன்னை, ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து இங்கு வாருங்கள். அக்டோபரில் நான் யார், எனக்கு என்ன வேண்டும் என்று கூறுவேன். அனைவரும் பார்த்து நம்பும்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். மேலும் ஆண்டு முழுவதும் ஜெபமாலை சொல்ல வேண்டியது அவசியம் என்று அன்னை கூறினார். மேலும், பாவிகளுக்காக உங்களை தியாகம் செய்யுங்கள். நீங்கள் தியாகம் செய்யும் போதெல்லாம் குறிப்பாக இயேசுவிடம் அடிக்கடி சொல்லுங்கள், ஓ இயேசுவே, இது உமது அன்பிற்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு எதிராக செய்யப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாகவும். அன்னை இந்த கடைசி வார்த்தைகளை சொல்லும்போது அவள் கைகளை விரித்து ஒளிர்கதிர்கள் பூமியில் ஊடுருவது போல் தோன்றியது. நாங்கள் அதை நெருப்பு கடல் போல கண்டோம். இந்த நெருப்பில் மூழ்கிய மனித உருவில் இருந்த பேய்களும் ஆன்மாக்களும் வெளிப்படையான எரியும் நெருப்பில் தணலாகவோ கருப்பாகவோ அல்லது எரிந்த வெண்கலமாகவோ நெருப்பில் மிதந்து கொண்டிருந்தன. இப்போது பெரிய நெருப்பில் தீப்பொறிகள் போல ஒவ்வொரு பக்கத்திலும் திரும்பி வந்தன. எடை அல்லது சமநிலை இல்லாமல் வலி மற்றும் விரக்தியில் கூக்குரல் மற்றும் முனங்கல்களுக்கு மத்தியில் எங்களை பயத்தால் நடுங்க வைத்தது. மிக கொடுமையாக கரிய நிறத்தில் விரட்டும் விலங்குகள் போல காட்சி தெரிந்தது. ஆனால் ஒரு கணம் மட்டுமே நீடித்தது. அன்னை எங்களை விண்ணகத்திற்கு கூட்டிச் செல்வதாக உறுதியளித்தார். இல்லையெனில் இதை கண்டு பயத்தில் இறந்திருப்போம். பயந்து போய் உதவிக்காக மன்றாடுவது போல் நாங்கள் அன்னையை பார்த்தோம். அவர் எங்களிடம் அன்பாகவும் சோகமாகவும் கூறினார், பாவிகள் நரகத்திற்கு செல்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவர்களை காப்பாற்ற கடவுள் என் மாசற்ற இதயத்தின் மீதான பக்தியை உலகில் நிலைநாட்ட விரும்புகிறார். நான் உங்களுக்கு சொல்வது நடந்தால் பல ஆன்மாக்கள் காப்பாற்றப்படும். அமைதி நிலவும். போர் முடிவுக்கு வரப்போகிறது. ஆனால் மக்கள் கடவுளை துன்புறுத்துவதை நிறுத்தவில்லை என்றார். பியஸ் 11 ஆட்சி காலத்தில் இன்னும் மோசமாக வெடிக்கும். தெரியாத ஒளியால் ஒளிரும் ஒரு இரவை நீங்கள் காணும்போது போர், பஞ்சம், திருச்சபை மற்றும் திருத்தந்தை துன்புறுத்தல்கள் மூலம் உலகத்தை அதன் குற்றங்களுக்காக அவர் தண்டிக்கப் போகிறார் என்பது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய அடையாளம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதை தடுக்க ரஷ்யாவை எனது மாசற்ற இருதயத்திற்கு அர்ப்பணிக்கவும் முதல் சனிக்கிழமைகளில் பரிகார ஒற்றுமையை வழங்க நான் வருவேன். எனது வேண்டுகோள்கள் நிறைவேற்றப்பட்டால் அமைதி நிலவும். இல்லையெனில் ரஷ்யா தனது தவறுகளை உலகம் முழுவதும் பரப்பி போர்களையும் துன்புறுத்துதல்களையும் ஏற்படுத்தும். நல்லவர்கள் தியாகிகளாக கொல்லப்படுவார்கள். திருத்தந்தை நிறைய துன்பப்பட வேண்டியிருக்கும். திருத்தந்தை ரஷ்யாவை எனக்கு அர்ப்பணிப்பார். அது மனம் திரும்பி அமைதி நிலவும்.
போர்ச்சுக்கலில் விசுவாச கோட்பாடு பாதுகாக்கப்படும். இதை யாரிடமும் சொல்லாதீர்கள். நீங்கள் ஜெபமாலை சொல்லும்போது, ஓ என் இயேசுவே, எங்களை மன்னியுங்கள், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், அனைத்து ஆன்மாக்களையும் குறிப்பாக மிகவும் தேவைப்படுகிறவர்களை விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறுங்கள் என அன்னை கேட்டுக்கொண்டார். லூசியா, வேறு எதுவும் எங்களிடம் கூற விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அன்னை இல்லை என்று பதிலளித்தார். பின் வழக்கம்போல் கிழக்கு நோக்கி மேலெழுந்து சென்றார் அன்னை. மரியே வாழ்க.